بسم الله الرحمن الرحيم. சூனியம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், சூனியம் தொடர்பான ஹதீஸ்கள், வரக்கூடிய ஹதீஸ்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அதே மாதிரி இலங்கையில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் நாங்கள் மறுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நாம இந்த ஹதீஸ்கள் விஷயமாகவும் அன்சார் மௌலவி போன்றவங்க சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்விகளை நம்ம தொகுத்திருக்கிறோம். அவங்க அதுல என்னென்ன சந்தேகங்களை உண்டு பண்ணி கேட்கறாங்கிறது சம்பந்தமா அந்த கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி சூனியம் தொடர்பான நம்ம ஜமாத்துடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் சுருக்கமாக தெளிவுபடுத்திட்டீங்கன்னா தொடர்ந்து அது சம்பந்தமாக அவங்க வைக்கக்கூடிய கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர் ரஸ்மின் அவர்கள் ஸ்ரீலங்காவிலே மார்க்க சம்பந்தமாக ஏற்பட்டுள்ள சில பிரச்சனைகளை ஒன்றான சூனியம் பற்றிய தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சூனியம் பற்றி தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், நாம சூனியம் என்பது அது ஒரு மேஜிக், அது ஒரு ஏமாற்று வித்தை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு அதனால் அவர்கள் பாதிப்பு அடைந்ததாக வரக்கூடிய அந்த செய்தி அது திருமறை குர்ஆனுக்கு முரணானது, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று நாம் என்ன செய்கிறோம், அந்த சூனியம் என்ற ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதற்கு என்ன காரணம்? இது இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. நாம் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்துடைய அடிப்படை ஏகத்துவ கொள்கை தான். அல்லாஹு தாலா தன்னை பற்றி சொல்லும் போது வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எந்த ஒன்றுமே இல்லை. வலம் யகுன் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க், அதிகாரத்திலே அவனுக்கு கூட்டாளிகள் யாரும் கிடையாது என்று ஏராளமான வசனங்கள்ல அல்லாவை போன்று, அல்லாவுடைய அதிகாரத்தை போன்று, அல்லாவுடைய தன்மையை போன்று இந்த அல்லாவை தவிர எந்த வஸ்துக்கும் எதற்கும் கிடையாது என்பதுதான் இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படை. இந்த சூனிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு அவங்க பாதித்ததாக வரக்கூடிய செய்தி இருக்கு பாருங்க. இது இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. எப்படி? எந்த விதமான புறச்சாதனமும் இல்லாமல் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் உள்ளதுதான். இப்ப நாம ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனை கையால் அடிக்கணும், கத்தியால குத்தணும், துப்பாக்கியால சுடணும், ஏதாவது ஒரு பொருள் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. இப்ப அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல உள்ள மக்களை அழிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க. அமெரிக்கா அங்க சும்மா உட்கார்ந்து அழிக்கிறானா, அங்க ஏவுகணை அனுப்புறான், குண்டு அமெரிக்கால பிளைட்ல குண்டு போடணும். இப்படி ஏதாவது ஒரு புறச்சாதனம் இல்லாம என்ன செய்ய முடியாது. ஒரு மனிதன், ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. இதான் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு நியதி. அப்ப இந்த நியதிக்கு மாற்றம் என்ன செய்து இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட செய்தி அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உஹது போல பல்லு உடைக்கப்பட்டது, அவங்களுடைய மண்டை உடைக்கப்பட்டது, அவங்க பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இது எல்லாமே புறச்சாதனங்களா ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான். அவங்களுக்கு உஹது போல பல்லு உடைக்கப்பட்டுச்சுன்னா எதிரி வாளை வச்சு வெட்ட போய் தான் பாதிப்பு ஏற்படுச்சு. அப்ப இந்த மாதிரி புறச்சாதனங்கள் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது. நாம நிறைய சான்று என்ன செய்யலாம், சொல்லிக் கொண்டே செல்லலாம். காரூனை அல்லாஹ் அவன் வீட்டோட உள்ள இழுத்தான். அல்லாஹ் எந்த சாதனத்தையும் பயன்படுத்தல, உள்ள போன்னு சொன்னா உள்ள போயிடும். கடல்ல மூசா நபி கடல் பிளக்க வேண்டும் என்று சொன்னா கடல் பிளந்து விடும். அல்லாஹ் சோறு வச்சு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு குளிராகட்டும் சொன்னா குளிராகிவிடும். இது அல்லாஹ்வுடைய தன்மை, எந்த விதமான சாதனமும் இல்லாம பாதிப்பு ஏற்படுத்துவது. இப்ப இந்த சூனியத்தை என்ன வருது? இந்த சூனியம் என்பது ஏதோ ஒரு அல்லாஹ்வை தவிர இன்னொரு சக்தி இருக்குது, ஒரு மாயாஜால உலகம் இருக்குது அப்படி என்கின்ற மாதிரி வருது. எவனோ ஒருவன் எங்கோ இருந்து கொண்டு ஒரு பேரித்தம் பாலை சீப்பு இதுல ஏதோ செஞ்சானா
இங்க உள்ள ரசூலாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சான் என்று சொன்னால், எங்கோ உள்ள ஒருவன் இங்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால், இது இறைத்தன்மை மனிதனுக்கு வழங்குவதா இல்லையா? இப்ப நாம சொல்றோம், இந்து சமுதாயத்தில் எப்படி நம்புறாங்க? கல்யாணம் முடிக்கும் போது ஒருவர் கையை காட்டி ஆசி வழங்குறாரு. இது நாம ஷிர்க்குன்னு சொல்றோமா இல்லையா? கையை காட்டணும், கையை தாண்டா காட்டுறங்கிறது ஒண்ணு அங்க போய் என்ன செஞ்சிடாரு, சேர்ந்துறாரு. அப்ப சும்மா கையை காட்டி ஆசி வழங்குவதே ஷிர்க்குங்க. அவன் என்ன நம்புறான்? இப்படி கையை காட்டிட்டா அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், அது பரக்கத்து போய் சேர்ந்துரும், பெரியவங்களுடைய ஆசி கிடைச்சிரும், அது அவங்களை காப்பாத்து நம்புறாங்க. அப்ப இதே நம்ம ஷிர்க்குங்க. கையை காட்டின வெறும் கை தாண்டா, அதுல இருந்து எதுவும் ஒண்ணு செய்யாது, அவங்களுக்கு போய் சேராது, இது ஷிர்க்கு நாம சொல்லும் போது, எங்கோ உள்ள ஒருவன் செய்யக்கூடிய காரியம் நபிகள் நாயகத்துக்கு பாதிப்பு உண்டாக்கும் அல்லது சூனியம் வைத்தால் எங்கோ உள்ள ஒருவன் எந்த விதமான புறச்சாதனம் இல்லாம இன்னொருவருக்கு பாதிப்பு உண்டாக்க முடியும் சொன்னா, இது அல்லாஹ்வுடைய ஆற்றலை மனுஷனுக்கு கொடுக்கிற மாதிரி இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆற்றலை மனிதனுக்கு கொடுப்பதுதான். இறைவனுக்கு நிகராக இறைவனுடைய சக்தியை செய்து இறைவன் அல்லாத ஒருவருக்கு இருக்குது என்று ஒரு நிலை, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்துது. அப்ப இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். அப்ப இந்த சூனியம் என்பது இறைவனுடைய தன்மையை இறைவன் அல்லாதவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் இருப்பதினால் இந்த ஹதீஸ் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை தவிர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. இதை நாம் ஏற்றுக்கொள்ள கூட நம்ம என்ன செய்யறோம், சொல்லி காட்டுறோம். அது மட்டுமல்ல, இந்த சூனியம் பற்றிய செய்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இது பல வகையில் என்ன செய்யுது, நான் திருமறை குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது. எப்படி மாற்றமா இருக்குது? நபிமார்கள் ஒருபோதும் சூனியம் செய்யப்படவே முடியாது அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுது. இத நாம இந்த யூத கிறிஸ்தவர்கள் எப்படி நம்பியிருந்தாங்க, சூனியத்தின் மூலமா பாதிப்பு உண்டாக்கலாம் அப்படி நம்பியிருந்தாங்க. அப்ப திருமறை குர்ஆன் சொல்லுச்சு, அவங்க எல்லாம் இந்த நபிமார்கள் சூனியம் வைக்கப்பட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப அது குர்ஆன் என்ன செய்யுது, தெளிவா மறுக்குது. நபிமார்களுக்கு சூனியம் வைக்கப்படும் அவங்க சொன்னதை பத்தி குர்ஆன் சொல்லும் போது சூரத்து ஷுஆராவுல 153வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், காலு இன்னமா அன்த மினல் முஸஹிரீன், நிச்சயமாக நீர் சூனியம் செய்யப்பட்டவர் தான் அப்படின்னு செஞ்சாங்க. இஸ்லாத்துடைய எதிரிகள் நபிமார்களை நோக்கி சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது போன்று மூசா நபியுடைய எதிரி என்ன செஞ்சாங்க, மூசா நபியை பார்த்து சொன்னதா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலகத் ஆத்தைனா மூசா திஸ் ஆயாத்தின் பையினாத்தின், நாம் மூசாவிற்கு 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம். ஃபஸ்அல் பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களிடம் இது பற்றி கேட்டு பார்ப்பீராக. இது ஜாஅஹும், அந்த மூசா அந்த இஸ்ரவேலர் சமுதாயத்திடம் வந்தபோது, ஃபகால லஹு ஃபிரௌன் இன்னி லஅலுன்னுக யா மூசா மஸ்ஹூரா, மூசாவே நீ சூனியம் செய்யப்பட்டவராகவே உன்னை நான் காண்கிறேன் என்று என்ன செஞ்சாங்க, காஃபிர்கள் சொன்னாங்க. நபிமார்களை பார்த்து மனிதர்கள் என்று சொல்லும் போது அது அல்லாஹ் மறுக்கல. நபிமார்கள் மனுஷங்களா தான் இருந்தாங்க. நபிமார்கள் கடை வீதியில் நடமாடுறாங்கன்னு சொல்லும் போது அது அல்லாஹ் மறுக்கல. நபிமார்கள் கடை வீதி நடமாடுதான் செஞ்சாங்க. நபிமார்கள் சூனியம் செய்யப்பட்டார்கள் சொல்லும் போது அதை திருமறை குர்ஆன் என்ன செய்து மிக வன்மையாக கண்டிக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் இஸ்ராவுல 17வது அத்தியாயம் 47வது வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், இது யகூலுல் லாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து காஃபிர்கள் சொன்னாங்க, நீங்க சொன்னது யாரு, சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னது காஃபிர்கள். அப்ப அதெல்லாம் மறுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டவர் கிடையாது. அப்ப அல்லாஹ் ஒன்றை மறுக்கிறான் என்று சொன்னால் அது ஒருபோது நடக்கவே நடக்காது. அது போன்று சூரத்துல் ஃபுர்கான்ல 8வது வசனத்தின் காஃபிர்கள் சொன்னாங்க, காலல் லாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, அநியாயக்காரர்கள் சொன்னார்கள் நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது யாரு சொன்னாங்க, அநியாயக்காரங்க தான் சொன்னாங்க, காஃபிர்கள் தான் சொன்னார்கள் என்று சொல்லும் போது, இப்ப நாம நபி இது சூனியம் வைக்கப்பட்டவன் சொன்னா அநியாயக்காரன், அவன் ஒரு காஃபிர் என்று அவங்க தான் சொன்னாங்க அல்லாஹ் சொல்லும் போது, இப்ப நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த வசனத்து அநியாயக்காரங்க தான் அப்படி சொல்லுவான் அல்லாஹ் சொல்றானே. இப்ப நம்ம நபிகள் நாயகம் சூனியம் வைக்கப்பட்டது என்று ஒருவன் நம்பினால் அவன் எந்த லிஸ்ட்ல சேருவான், இந்த வசனத்துடைய அடிப்படையில் அவன் அநியாயக்கார லிஸ்ட்ல தான் செய்வான், சேருவான். அப்ப அல்லாஹ் சொல்கிறான் தொடர்ந்து, உள்ளூர் நபியே நீ சொல்லி கவனிப்பீராக,
கைஃபல் அரபூலக்கல் அம்சால், இந்த காஃபிர்கள் உனக்கு எப்படி உதாரணம் சொல்கிறார்கள்? ஃபலல்லு, அவர்கள் வழிதவறி விட்டார்கள். ஃபலா யஸ்தத்தியூன சபீலா, அவர்கள் நேர்வழி அடையவே மாட்டார்கள். அப்ப நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று சொல்பவர்கள் வழிதவறி விட்டார்கள், நேர்வழி அடைய மாட்டார்கள். அது தப்பான உதாரணம் அல்லாஹ் சொல்லும் போது, அதை கண்டிக்கும் போது, நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக நான் நம்பினால் இத்தனை குர்ஆன் வசனங்களையும் நாம மறுக்கிறோமா இல்லையா? இத்தனை குர்ஆன் வசனங்களுக்கு முரணாக நாம நம்பிக்கை வைக்கின்றோமா இல்லையா? அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், சூனியத்தின் மூலமாக நபிகள் நாயகத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அவங்க செய்யாத செஞ்சதா நினைச்சாங்க. அவங்க மனைவி மார்கிட்ட இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு விட்டு இல்லற வாழ்க்கை ஈடுபடல நினைச்சாங்க. அப்ப செய்யாத ஒன்றை செய்வதா நினைப்பது ஒரு மனநிலை பாதிப்பு. நபிகள் நாயகம் 6 மாதம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க. அப்போ ஒரு மனிதன் நபிகள் நாயகத்துக்கு எந்த விதமான புறச்சாதனம் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்தியதாக அந்த ஹதீஸ் சொல்லி காட்டுது. குர்ஆன் என்ன சொல்லுது? சூரத்துல் பக்ரால 102வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது, வமாஹும் பில்லார்ரீன பிஹி மின் அஹதின், இந்த சூனியத்தின் மூலம் அவர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. இல்லா பீதினில்லா, ஒருவனுக்கு தீங்கு எப்படித்தான் ஏற்படும்? அல்லாஹ்வுடைய நாட்டப்பிரகாரம் தான் ஏற்படும். சூனியத்தை வச்சு எந்த தீங்கும் செய்ய முடியாது அப்படின்னு குர்ஆன் சொன்ன பிறகு இந்த செய்தி என்ன வருது? நபிகள் நாயகத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, செய்யாத செஞ்சா நம்புனாங்க. அவங்க இந்த மாதிரிலாம் பாதிப்பு ஏற்பட்டதாக வந்தால் இது குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமா இல்லையா? படைச்ச ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதனால எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது. இங்க என்ன வருது? நபிகள் நாயகத்துக்கு ஒருவன் எங்கோ இருந்து கொண்டு தீங்கு ஏற்படுத்தினான். அப்ப டைரக்டா என்ன செய்தி? குர்ஆனுக்கு மோதக்கூடிய வகையில இந்த செய்திகள் அமைந்திருக்கின்ற காரணத்தினால இந்த சூனியம் பற்றிய செய்தி குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. இதை என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ள கூடாது. குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை நாம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது பொய்யான ஒரு செய்தி, நபிகள் சூனியம் வைக்கப்படவில்லை என்கின்ற செய்தி நாம் என்ன செய்யறோம்? எடுத்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாம் சொல்கிறோம்.